எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. கூகுள் மீட்டை பொறுத்த வரைக்கும் பிரத்யேகமாக வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மீட்லேருந்து பெரிய அப்டேட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு கூகுள் மீட் வந்துட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்துட்டு பிரத்யேகமாக வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கூகுள் மீட்டில் வந்துட்டு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கும் போது ஆடியோ வந்துட்டு எனக்கு கரெக்டாக ப்ளே ஆகலை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஒரு வீடியோவோட ஆடியோவுமே வந்துட்டு சேர்த்து அவங்களுக்கு ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கூகுள் மீட்டை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட சிஸ்டமில் வந்துட்டு டவுன்லோட் பண்ண வீடியோ ஒன்று வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ப்ளே பண்ணும்போது என்னோட வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே டிஸ்பிளே ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஆடியோ யாருக்குமே கேட்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ப்ரெசென்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தனே நம்ம இந்த 3 வகையில் வந்துட்டு நம்மளால் ஸ்க்ரீன் வந்துட்டு ஷேர் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்டையர் ஸ்க்ரீன். இந்த என்டையர் ஸ்க்ரீன்னு கிளிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம அதாவது சிஸ்டம் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்க்ரீனை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்துட்டு ஷேர்னு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷேர் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு இல்லை. சரி, ஓகே, இதை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விண்டோங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு பர்டிகுலராக உங்கள் சிஸ்டம் வந்துட்டு நிறையா விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த விண்டோ ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஷேர் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இல்லை. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு குட்டியாக ஷேர் ஆடியோங்கிற ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஆடியோவுமே சேர்த்து ஷேர் பண்ண முடியும். இப்போது இந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷன்லையுமே இல்லை. அடுத்தது வேறு என்ன ஆப்ஷனில் பாசிபிள் அப்படிங்கிற இப்போ பார்க்கலாம். இதை வந்துட்டு நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு க்ரோம் டேப் வந்துட்டு கிளிக் கொடுக்குறேன். க்ரோம் டேப் கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஷேர் ஆடியோ ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, க்ரோமில் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஆடியோவோட ஷேர் பண்ண முடியும். இப்போது நான் யூடியூப் வீடியோ அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஈஸியாக கூகுள் க்ரோமில் வந்துட்டு ப்ளே பண்ண முடியும். இதே நான் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது எப்படி நான் கூகுள் க்ரோமில் வந்துட்டு ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்ல போகிறேன். இப்போது நான் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுதான். இப்போ நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சிஸ்டமோட மீடியா பிளேயரில் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் க்ரோமில் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னா, இது ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் வித் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கூகுள் க்ரோம் அப்படின்ட்டு இருக்கும். சப்போஸ் கூகுள் க்ரோம்னு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சூஸ் அனதர் ஆப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில டைம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள் க்ரோம்ங்கிற ஆப்ஷன் இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மோர் ஆப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துட்டேன். கிளிக் கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்லையுமே எனக்கு வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு கூகுள் க்ரோம் வரல. இப்போ நான் வந்துட்டு சர்ச் ஆன் பிசிங்கிறத கிளிக் கொடுத்துட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் வந்துட்டு நான் ஆல்ரெடி கூகுள் க்ரோமோட ஃபைல் வந்துட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த கூகுள் க்ரோம் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு வந்துட்டு கிளிக் கொடுத்துட்றேன். கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபைல் வந்துட்டு கூகுள் க்ரோமில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட்டிங்க்கு வந்துடுறேன். கூகுள் மீட்டில் வந்துட்டு ஷேர் ஆடியோ எனேபிள் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபைலை கிளிக் கொடுத்துட்டு ஷேர் அப்படின்ட்டு கிளிக் கொடுத்தேன்னா என்னால் வந்துட்டு ஆடியோவோட இந்த நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோ ஃபைலுமே வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனுமே போட்டு எல்லாத்துக்குமே நீட்டாக வந்துட்டு ஷேர் பண்ண முடியும் வித் ஆடியோவோட. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலுமே வந்துட்டு ஈஸியாக ஆடியோவோட வந்துட்டு ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் மீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்கிற மீடியா பிளேயரில் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணாமல் அந்த வீடியோவே வந்துட்டு ஓப்பன் வித் கூகுள் க்ரோம் கிளிக் கொடுத்து அந்த வீடியோ ஃபைலை கூகுள் க்ரோம் மூலியமாக நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணும்போது உங்களால் வந்துட்டு ஈஸியாக ஆடியோவோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ கூகுள் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோட சேர்த்து எப்படி ஆடியோவுமே ப்ளே பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். எங்கிட்ட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலியமாக நீ வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.